மனத்தகத்தான் தலைவேலான் வாக்கினுள்ளான் வாயாரத் தன்னடியே பாடுந்துண்ட இனத்தகத்தான் இமயவர்தம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்து அப்பாலான் இப்பாற் செம்புன் புனத்தகத்தான் நெருப்படையான் காற்றினுள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்துச்சியுள்ளான் காடத்தியான் அவன் என் கண்ணுளானே. கண்ணுதற் பெரும் கடவுளும் கடகமோட வந்து பண்ணுறத் தெரிந்து ஆய்ந்த இப்பசுந்தமிழ் மண்ணிடை சில இலக்கண வரம்பிலா மொழிபோல் என்னிடைப்பட கிடந்ததா என்னவும் படுமோ. போற்றுதற்கும் பாராட்டுதற்கும் உரிய பேரூராதீன மகா சன்னிதானம் தளத்தில் சார்ந்திருந்த மருதாசர் அடிகளவர்களே, போற்றுவதற்கும் பாராட்டுவதற்கும் உரிய சிறுவையாதீன மகா சன்னிதானம் தளத்தில் குமரவுடையவர்களே, சிவாச்சல் அடிகளவர்களே, இங்கே வந்து இருக்கின்ற ஜீயர் அவர்களே, ராமகிருஷ்ண மடத்தினுடைய திருவியர்களே, வேதானந்த அவர்களே, அன்பு நலம் சார்ந்த அறுவடை பொதுமக்களே, சுப்பிரமணியம் அவர்களே, ஆனந்தன் அவர்களே, குமாரசாமி அவர்களே, ஆரிச்சாமி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடிகளாரோடு 51 ஆண்டுகள் அவர்கள் இருக்கும் வரை 51 ஆண்டுகள் இடையறாத ஒரு தொடர் உண்டு. நானும் அவர்களும் நான் ஊரில் இருந்து வந்தால் காலையில் இருந்து மாலை வரை உண்டிருக்கிறோம். நம்முடைய முன்னால் இருக்கிற சாந்தலிங்கம் அவர்கள் என்னை பார்த்து, நாங்கள் ஏதாவது கையெழுத்து வாங்க வருவதற்கு கூட விடமாட்டேன், அப்படி மீறி வந்தால் என்னை கண்டிப்பார்களே, காலையில் வந்து என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர்கள் ஒவ்வொரு முறையும் கேட்பார்கள். அப்படி என்னோடு அவர்கள் எந்த கருத்தையும் பரிமாறிக்கொள்வார். நான் சில கருத்துக்களை எல்லாம் மறுப்பேன், அதை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படியா, அப்ப அது செய்ய தேவையில்லையா என்றால் வேண்டாம் என்றால் அதை விட்டு விடுவார்கள். அப்படி ஒரு நெருங்கிய ஒரு உறவு இருந்தது. வழிபாட்டிலே முதல் தொடக்க காலத்திலெல்லாம் ஒரு குண்டம்தான் போட்டு செய்கின்ற ஒரு பழக்கம். பின்னாலே தான் அந்த அழைப்புகள் எல்லாம் அடைமொழி கொடுப்பதற்கு திருமுறையிலே இருந்த பாடல்கள் இருந்த வரிகளையும் தான் எடுத்து போட்டபோது எல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்றால் அது காலம் போக போக ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி பின்புதான் திருமுறையில் இந்த பாடல்களில் இருக்கின்ற இவற்றை எல்லாம் எடுத்துக்காட்டாக போட்டு வழிபாட்டிலே அது கொண்டு வரப்பட்டது. இந்த வழிபாடு தொடங்கியதனுடைய அடிப்படை காரணமே ஒரு சமூகத்தினுடைய ஆதிக்கத்தை குறைப்பதற்கும் செலவை குறைப்பதற்கும் தான் என்று அடிக்கடி சொல்வார்கள். ஒரு சமூகத்தினுடைய ஆதிக்கத்தை குறைப்பதற்கும் செலவை குறைப்பதற்கும் தான் நாம் இந்த வழிபாட்டை செய்கின்ற இதில் நமக்கு எந்த விதமான லாபமோ மற்ற ஒரு பெரிய வரவோ கிடையாது என்று சொல்வார்கள். அப்படி தொடங்கப்பட்டதான் தமிழ் வழிபாடு. ஆனால் இப்பொழுது பேசுகின்றவர்கள் எல்லாம் தமிழ் வழிபாடு என்று தான் இருக்கின்ற பகுதியிலேயும் கூட அந்த வழிபாட்டை கொண்டு வருவதற்கு முடியவில்லை. நான் கருத்தை தெரிவிப்பதற்காக சொல்லுகிறேன், நான் பெருமைக்காக சொல்லவில்லை. நான் அடிகளார் சொன்னதை வலுவாக பிடித்து பழனியிலே அதை நடைமுறைப்படுத்தினேன். 6 கால வழிபாட்டிலையும் தமிழர்ச்சனையை இப்பொழுது நீங்க போய் கேட்டால் 6 காலமும் தமிழர்ச்சனை கட்டாயம் நடக்கும். அது என்னுடைய தனிமனித போராட்டத்தினால்தான் நடந்தது. அடுத்து வருகின்ற புதன்கிழமை 6 நாளைக்கு சண்முக அர்ச்சனை நடக்கும்.
முந்தியெல்லாம் வடமொழியில் தான் நடக்கும். பின்னாலே அதை நான் தொகுத்து எடுத்து ஒரு 1008 பெயர்களை தொகுத்து எடுத்து அதை கொடுத்த போது அவர்கள் கடுமையாக மறுத்தார்கள். ஏன் மறுக்கின்றீர்கள் என்றேன். அந்த இணையாணையர் ஏன் இதை சொல்லுகின்றீர்கள், அப்படியே இருக்கட்டும் என்றார். இல்லை, நாம் பேசுவதும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துவதும் எல்லாம் தமிழ் மொழிதானே, ஏன் தமிழை பயன்படுத்தக்கூடாது என்றேன். இல்லை, காலங்காலமாக இருக்கிறது என்றார்கள். நான் அதற்கு சில உதாரணங்களை சொன்னேன். முன்பெல்லாம் உங்கள் வீடுகளிலே விறகுதானே வைத்திருக்கிறீர்கள், இப்பொழுது கேஸை பயன்படுத்துகிறீர்களே. முன்பெல்லாம் நடந்துதான் அல்லது பல்லக்கிலேயோ அல்லது இதுதான் கோயிலுக்கு வந்தீர்கள். இப்பொழுது பைக்கிலேயும் காரிலேயும் கோயிலுக்கு வருகின்றீர்களே. உங்கள் சுபாகமத்துவப்படி தைத்த துணி போடக்கூடாது, ஆனால் இப்பொழுது தைத்த சட்டையை போட்டுக்கொண்டு இருக்கின்றீர்களே. இதையெல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற இறைவன் ஏன் அன்றாட தமிழ் பேசுகின்றதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று தர்க்கமான வாதங்களை எடுத்து வைத்து அவர்களை கோபிக்காமல் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அதையெல்லாம் செய்து அந்த வழிபாட்டு நெறியை நடைமுறைக்கு கொண்டு அதை பதிவேட்டிலே ஏற்றினேன். கொண்டு விட்டு அப்படியே போய்விடு 4 நாளைக்கு. ஆனால் அந்த பதிவேட்டிலே ஏற்ற வேண்டும். பதிவேட்டிலே ஏற்றுறது ரொம்ப முக்கியம். அதை இணையாணையர் அப்பொழுது இங்கே பேரூரிலே ஒரு ஆய்வாளர் இருந்தார், சுப்பிரமணியம் சொல்லி. அப்புறம் கிடைச்சி அவர் பழனிக்கு ஏசிய வந்தார். இது துணை ஆணையர். அந்த பிரச்சனை நடந்த போது அவரை போய் கூப்பிட்டு வந்தார்கள் அந்த சிவாச்சாரியர்கள். அவர் யார் அப்படின்ட்டு அவர் வந்தார், வேகமா வந்தார். பார்த்துட்டு, நான் அவர் கூட பேச முடியாது, நீ கொண்டு என்னை சிக்கல்ல மாட்டுற, நீ அவர் ஊர்ல இருந்து கோயில் கூட என்னை விடமாட்டாரு, கோயில் கூட என்னுடைய அனுமதி எல்லாம் வந்தா உங்க மேல வழக்கு போடுவதுனால அவர் கூட பேச முடியாதுனார். அதே மாதிரி உதவி ஆணையர் ஒருத்தர் திருவாரூர் பக்கத்துக்காரர், அவர் வந்தார். அவரும் அப்படித்தான், ஏன் நடத்துன, உனக்கு என்ன வந்துருது, தமிழ் வழி உனக்கு என்ன வந்துருது. மறுபடி இணையாணையர் வந்தார். அவரும் நாம் முன்பே பேசிக் கொண்டிருந்தோம், நீங்கள் மட்டும் உறுதியாக இருந்தால் அதை நான் நடைமுறைப்படுத்துகிறேன் என்று சொன்னார். வந்த உடனே, என்ன சாமி என்ன இப்படி பேசுறீங்கன்னு, ஏன் இப்படி தமிழ்ல வழிபாடு என்ன ஜெயராமன் அப்படியே செய்யுங்களே அப்படின்னு. இல்லைங்க பழைய அப்புறம் நான் இந்த வாதங்களை எல்லாம் எடுத்து வச்சேன். அதிலிருந்து அவர்கள் அந்த வழிபாட்டை தமிழிலே நடத்தி வருகின்றார்கள். எப்பொழுதுமே ஒரு செயல் செய்வது என்றால் மனிதனுக்கு போராட்ட குணம் இருக்க வேண்டாம், போர்க்குணம் இருக்க வேண்டாம். சும்மா போனோம் பேசுறோம், நாங்க 50 பேர் 60 பேர் சேர்ந்து பஸ்ல போனோம், போய் அந்த கோயில் அச்சரவன் இந்த மறுபடி தொடர்ந்து நடத்துற மாதிரி ஒரு ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய போனோம் அன்னைக்கு ஏதோ பேசினாங்க, அப்பா பாடினாங்க, அர்ச்சனை பண்ணாங்கன்னு இருக்கிறது அது வீண் உழைப்பு தான். நாம் செய்கின்ற உழைப்பிற்கு ஒரு பலன் இருக்க வேண்டாம். அதையெல்லாம் சாமியோட சொன்ன போது, சரி நீ இதெல்லாம் உறுதியை செய்யற, இதெல்லாம் இப்ப தொழிலா பழகிட்டாங்க அப்படின்னு சாமி சொல்லுவாங்க. அப்படி ஒரு 50 ஆண்டு காலம் தொடர்ந்து அவர்களோடு பழகுகின்ற ஒரு ஆற்றோடுக்கான தொடர்பு, எந்த விதமான மாறுபட்ட கருத்துக்களாக இருந்தாலும் அதை விவாதித்து அதை சரி செய்து கொள்வோம். அப்படிப்பட்ட அவர்கள் 92 ஆண்டுகள் இருந்திருக்கின்றார்கள். இங்கே முன்பு பேசியவர்கள் சொன்னார்கள், சைவ சித்தாந்தம் நாங்கள் நடக்கின்ற வகுப்பிலே நீங்கள் எல்லாம் சேர வேண்டும் என்று. ஆனால் அவர்கள் கூற்றுப்படி அவர்களுடைய மடம் 18. இப்பொழுது அவர்களையெல்லாம் விடுங்கி இந்த பாம்பு எப்படி குட்டி போட்டா அதே விடுங்கி, அது மாதிரி ஒரு 10 மடங்கள் அவையிலே விழுங்கிட்டாங்க. வேதாந்த மடங்கள் நம்ம கோயிலூர் சாமியினுடைய அந்த மடத்தினுடைய 126 மடங்கள் இருந்தது. அதில் இப்பொழுது 17 மடங்கள் எங்களுடைய பழனி நிர்வாகத்தில் இருக்கின்றது. நம்முடைய வேதாந்த அவர்கள் கூட சொன்னார், எங்களுக்கு ஏதாவது மடம் கொடுக்கலன்னு. நீங்க தான் குழஞ்சு பேசுறீங்க, நயமா பேசுறீங்க, ஏதாவது உங்களுடைய செயல்பாட்டை பார்த்து கொடுக்கலாம்ல.
நான் கண்டிப்பாகவும் வெற்றிப்பாகவும் வெற்றொன்னு துண்டுறாக பேசுகிறேன். ஆனால் என்னிடம் கொண்டு வந்து கொடுக்கின்றார்களே, ஏன் உங்களிடம் கொடுக்க கூடாது? அப்ப உங்களுடைய செயல்பாடுகள் சரியில்லை என்று அவர்களுக்கு தெரிகின்றது. எனவே நம்முடைய வேதாந்தத்துக்கு அப்பொழுது நான் பதில் சொல்லவில்லை, கூட்டத்திலே பதில் சொன்னால்தான் அவர்களுக்கெல்லாம் உரைக்கும் என்று சொல்லி, எனக்கு கோயில்களை புதுப்பித்திலேயும் 12 ஆண்டுகளில் திருக்குறளாடு செய்வது உடன்பாடு கிடையாது. 12 ஆண்டுல எதுக்கு பண்ண செய்ய வேணும்? அந்த மருந்துக்கு நல்ல எண்ணெய் போட்டுறது அவர் 25 ஆண்டு 30 ஆண்டு இருக்கு. எங்க கோயில்ல 80 ஆண்டு 90 ஆண்டு ஆச்சு. எங்க சாதுசாமிக்கு பைரவருக்கு 85 ஆண்டு ஆச்சு. ஆனா இப்பதான் கூட்டம் நிறைய வர்றாங்க, நல்லா வர்றாங்க. அதனால கோயில்களை பராமரிப்பதில் அந்த மருந்து சாத்துவதற்கு எண்ணெய் சாத்த வேண்டாம். இவர்கள் அப்படி கிடையாது. முகத்துக்கு மட்டும் எண்ணெய் பிடிச்சி தூக்கி போட்டு தண்ணி ஊற்ற வேண்டும். அந்த மருந்து அப்படியா? முகத்துக்கு மட்டும் எண்ணெய் போட்டு விட்டுறதுனால அந்த மருந்து வெட்டையா போய் இதா போயிடுது. எண்ணெய் மட்டும் மருந்துக்கு மட்டும் எண்ணெய் அன்றாட துடைச்சிட்டு இருந்தா அப்ப போட்ட மருந்துமா இருக்கு. இன்னைக்கு விநாயகர் கோயில் வந்து பாருங்க, மடத்தில் இருக்கிற விநாயகர் கோயில் மருந்து அப்ப போட்ட மாதிரி இருக்கு. நான் அதற்கு மாசத்துக்கு 4 முறை எண்ணெய் காப்பு சாப்பிட்டேன். இப்படி ரெண்டாவது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை திருக்குறளாடு செய்யல எனக்கு உடன்பாடு கிடையாது. அதெல்லாம் வீண் செலவு, அதெல்லாம் வெட்டி செலவு. கூலிகளை மட்டும் ஏன் வருடனுக்கு கிடைக்காதுன்னு சொல்றீங்க? வழிபாட்டுகளை மட்டும் சரியாக நடத்த வேண்டும். வழிபாட்டை முறைப்படி நடத்தாம விட்டு திருக்குறளாட்டு அன்னைக்கு 4 நாளைக்கு கூட்டம் போட்டு குமாரம் அடிச்சுட்டு மறுபடியும் அதை ஒன்று கட்டுக்காம விட்டா மறுபடியும் அந்த மருந்து போயிட்டு அந்த சாமி ஆட்டம் கட்டு. இப்ப கூட கோவை மருத்துவ மையத்துல இன்னைக்கு வர சொல்லிக்கிறாங்க. அந்த விநாயகரை ஆடுதுங்க, அந்த குருக்களு பூரா உள்ள அல்லாக்கிற எடுத்து வச்சு போட்டு பாலாலயம் பண்ணிட்டு கோயிலுக்குள்ள இருந்து சுத்தம் பண்ணணும். அவசரப்படாது, நான் இங்க வந்துட்டு சாயங்காலம் அங்க வர்றேன், வந்து வாதி போட்டு எப்படின்னு சொல்றேன், நீ சும்மா அவசரப்பட்டு பண்ணிடுறது. இப்படி நாம் வழிபாட்டிற்கு நிறைய செய்ய வேண்டும். வழிபாடுகளை நல்ல மற்றவர்கள் ஏற்றுக்கொள்கிற மாதிரி எளிய முறையிலே இருக்க வேண்டும். அவர்களுக்கு கடினமாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட வழிபாடுகளை நாம் எளிமையாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்பொழுது திருக்குறளாட்டெல்லாம் வியாபாரமாக போச்சு. அடிக்கடி ஆனந்து கூட சொல்லுவேன், இதெல்லாம் இப்ப வியாபாரமா போச்சு, 12 வருஷத்துக்கு பண்ணணுங்கிறது. இதெல்லாம் என்னுடைய அடிப்படை கருத்து. இதுல எல்லாம் உடன்பாடு கிடையாது. 12 வருஷத்துக்கு செய்கிறது நல்ல வழிபாட்டுகளை மட்டும் நிவேதனம் போட்டு சாமிக்கு செஞ்சாலே அது பெரிய இது. அப்படிப்பட்ட வழிபாடுகளை நமக்கு தெரிந்த பாடல்களை சொல்லி வழிபட்டாலே நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும். நான் இதுக்கு பள்ளி அடிவாரத்தில் தான் வைக்கிறேன். ஒன்று அங்கே மழைக்கல போகவே மாட்டேன். வருஷம் ஒரு 6 நாளைக்கு போகிறது தான். கந்தசட்டி திருவிழாவுக்கு மட்டும் ஒரு 6 நாளைக்கு போய் அந்த சண்முக அர்ச்சனையை நானே நின்று படுத்தி நடத்திட்டு வர்றது தான். அப்புறம் மற்ற காலங்கள் நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க, அவங்க போய் பார்த்துட்டு வந்து அந்நாட்டு பிரசாதம் கொடுப்பாங்க. அதனால் நேரடியாக போய் கடவுளை வழிபட்டால் மட்டும்தான் கிடையாது, வேண்டிய அடிப்படை தேவைகளை நாம் செய்ய வேண்டும். கோயில்களுக்கு எல்லாம் நம்முடைய கோயிலூர் சாமி பெங்களூர்ல ஒரு விடாம சாமி கூட போயிட்டாங்க. என்னை கூப்பிட்டுதாங்க, இல்லை நாம் வாரத்துக்கு கிலோமீட்டர் ஓட்டு. நான் சிதம்பரம் திருப்பணி தொடங்கி வைக்கிற போயிட்டேன். அப்போ அறநிலையத்துறையிலிருந்து 85 லட்சம் ரூபாய் போட்டிருந்தாங்க திருப்பணி. இவங்க எங்களுக்கு அது அவ்வளவு அதிகமாக்குது, 35 லட்சம் நாங்கள் போட்டு பண்றோம்னாங்க. அப்புறம் என்னை கேட்டாங்க. நான் கோயிலெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு ஒரு 10 லட்சம் இருந்தா போகுது, திருப்பணி செஞ்சிடலாம் அப்படின்னு. என்ன இப்படி சொல்றீங்க? அவ்வளவுதான் ஆகு. அதே மாதிரி இங்க நம்ம கல்யாண சுந்தரம் வந்து அந்த முளையூர் கோயில திருப்பணி செய்யறதுக்கு 60 லட்சம் ரூபாய் பட்டியல் போட்டுதாங்க. ஒரு 12 வருஷம் முந்தி பேரூர் சாமி கூட ஒரு நிறைய ஒரு பெரிய கத்தையா ஒரு காகிதம் கொடுத்துருந்தாங்க, இத்தனை விடுவோன்னு. அதே மாதிரி விருத்தாச்சலம் சாமி கொடுத்துருந்தாங்க.
பேருந்து ஏப்பா இந்த பழைய கட்டடங்களை என்ன இப்படி போட்டுக்கிறாங்க, உங்கள்கிட்ட பழைய கட்டடத்துல நல்ல அனுபவம் இருக்கிறேன், நீ ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்து சொல்லு பார்க்கல இதுக்கு எவ்வளவு ஆகும். இப்போ நான் ஒரு தடவை போய் உள்ள காந்தி முள்ளுக்கு நடக்கவே முடியாது, உள்ள போய் ஒரு குச்சி எடுத்துட்டு போய் எல்லாம் தட்டி பார்த்துட்டு வந்து சொன்னேன், ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தா போது இதுக்கு எல்லாம் திருப்பணி செஞ்சு எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு. அதே மாதிரிதான் நடந்தது. அப்போ நம்ம கல்யாண சுந்தரம் சொன்னேன், கல்யாண சுந்தரம் நீங்க பக்கத்துலயே இருந்துட்டு இவ்வளவு செலவாகுங்கிறீங்களே, இப்ப எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு. சாமி நான் ஒரு குளம் வெட்டிக்கிறேன், அது நீங்க அரசாங்கத்தில் வாங்கின வெட்டின குளம் கல்யாண சுந்தரம், இது நாங்களே இங்கு பக்கத்துல எல்லாத்துக்கிட்டும் வசூல் பண்ணி செஞ்சு ஒரு 5-6 லட்சம் ரூபாயில் அது அந்த திருப்பணி முடிச்சது. நான் சொன்னேன் இடிச்சிடக்கூடாது, இடிச்சோம்னா இனிமேல் இது மாதிரி ஒரு வலுவான கட்டடத்தை கட்ட முடியாது, அவ்வளவு கெட்டியான கட்டடம், மேலே இருக்கின்ற விமானம் நல்ல மட்டியிலே சென்றது, அதை சும்மா வேகமான அழுத்தமான தண்ணியை கொடுத்தாலே அந்த மட்டியெல்லாம் போயிடு, அதை செய்து நல்லா பண்ணிக்கலாம். ஏதாவது இந்த ஸ்தபதிகளும் பொறியாளர்கள் சொல்றதை கெட்டு கிடிச்சு போட்டக்கூடாது. வவால் மண்டபம் வந்து அந்த வவால் மண்டபம் ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவு கெட்டியான மண்டபம். அப்படி சொல்லி அது ஒரு 5-6 லட்சத்துல அந்த திருப்பணி முடித்தார்கள். அப்படி நாம் திருப்பணிகளுக்காக பெருஞ்செலவை பொறியியல் வல்லுநர்களும் சபதிகளை சொல்றது கேட்டு கொடுக்கிறார். குன்றக்குடியில் நமக்கு ஒரு மடம் இருக்குது, திருப்பணி செஞ்சோம். அந்த விமானத்தை 2 விமானம் செய்யறதுக்கு 15 லட்சம் ரூபாய் கேட்டாங்க. சரி ஆள் மட்டும் ஒரு 5-6 ஆள் விட்டு அப்படின்னா என் நடைமுறை சொல்றேன். நான் இப்ப சமீபத்தில் போன 2ஆம் பிப்ரவரியில் தான் நடந்தது. கடைசியில் பார்த்தா 1,80,000 ரூபாய் ஆச்சு. கேட்டது 15 லட்சம். யாகசாலை கட்டுறதுக்கு கூப்பிட்டு கேட்டா 15,000 ரூபாய் ஒரு 5-6 குண்டத்தை போட்டு 2 மேடை கட்டுறதுக்கு. சரி இருக்கட்டு அப்படி போட்டு நான் ஒரு நாள் வர்றேன், அந்த கட்டு வேலைக்காரனை மட்டும் கூப்பிட்டு சபதிகளை கூப்பிட்டு வேண்டாம், செவ்வறு வைக்கிறப்ப பாருங்க, அவனை மட்டும் கூப்பிட்டு நான் போய் நின்று காலையிலிருந்து சாயங்காலத்துக்குள்ள ஒரு ஆடை வச்சுட்டு அந்த குண்டுகளை எல்லாம் போட்டு மேடை போட்டு ஒரு 1,500 ரூபாயில முடிஞ்சு போச்சு. எப்படியெல்லாம் அதாவது வீண் செலவை நாம் செய்து திருப்பணி என்று நிறைய பக்கம் வசூலை பண்ணி நிறைய இது இப்படி நாம் ஒவ்வொன்றையும் ஊடுருவி பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் கோயில்களும் நம்முடைய வழிபாட்டு இடங்களும் இது நூல்களை நாம் நிறைய அச்சிட வேண்டும். நம்முடைய மாணிக்கம் அவர்கள் ஒரு பட்டியலிட்டு இருந்தார்கள், இத்தனை கோடி மக்கள் இருந்தா இத்தனை அப்படி பார்த்தா நம்ம நாட்டில் 55,000 புத்தகங்கள் தான் வருடத்தில் வெளியிடப்படுகிறது. ரஷ்யா லண்டன் எல்லாம் 4 லட்சம் 5 லட்சம் புத்தகங்கள் வெளியிடுகின்றார்கள். அப்படி வழிபாட்டு புத்தகங்களை நாம எளிமையான பாடல்களையும் எளிமையான செய்திகளையும் சமய தத்துவங்களையும் நாம் வெளிப்பட வேண்டும். அநேகமா இந்த ஐப்பசி கடைசியில் எங்க குரு பூஜையில ஒரு புத்தகத்தை வெளியிடுறோம், கீழே நாடுகளின் மெய்ப்பொருளியல் வரலாறு ஒரு 1500 பக்கம். அதாவது இந்தியா, திபெத், சீனா, மங்கோலியா, கம்போடியா, ஜப்பான் இது போன்ற நாடுகளில் இருக்கின்ற சமயங்களினுடைய தத்துவங்களை பற்றி, அதாவது A4 அளவு புத்தகத்தை ஒரு 1500 பக்கத்திலே வெளியிடுகின்றோம். இப்படி சமய தத்துவங்களை எல்லாம் வெளிக்கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு சமயங்களுடைய தத்துவங்களை எல்லாம் தெரிந்து நாம் எதை எடுத்துக்கொள்ளலாம் என்று தெரிவிப்பதற்கு அந்த புத்தகம் நல்ல வழிகாட்டியாக இருக்க கொஞ்ச நாள் ஊன்றி கவனிக்க வேண்டும். நான் ஒரு 4 பக்க முன்னுரை எழுதுறதுக்கு 6 மாசம் ஆச்சு. அப்படி செய்து நம்முடைய சமயத்தை நாம் வளர்த்த வேண்டும். சமய கருத்துக்களை மக்களிடையே கொண்டு செலுத்த வேண்டும். சமய கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும். வெறும் வழிபாட்டோடு மட்டும் நின்று விடக்கூடாது. அதை நம்முடைய அடிகளார் அவர்கள் மென்மையாக பண்பாக அதை நடைமுறைப்படுத்தினார்கள்.
அப்படிப்பட்ட இந்த நேரத்திலே அவர்களை நினைவுகூருக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.